வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம நிறைய டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் சமுதாயத்துக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, எஸ்பெஷலி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஆர்ட்ஸுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிக்கிறவங்க, என்டிஏ போய் படிக்கணும், நானும் நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கான என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது +2 முடிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம வீடியோ கண்டென்ட் கொடுத்துட்டுருக்கோம். அது இல்லாமல் ஆர்ஜிஆர் அகாடமியில் நீட்டுக்கும் ஜேஇக்கும் தென் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய அமிர்தா, விஐடி இதுக்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸும் சரி, ரெகுலர் ப்ரோக்ராம்ஸும் சரி, ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரியான 6th to 10th கிளாஸஸ், 11 and 12க்கு ஜேஇ ஃபோக்கஸ்டு கிளாஸ், நீட்டு ஃபோக்கஸ்டு கிளாஸ், +2 முடித்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய 1 year ட்ராப்பர்னு சொல்லக்கூடிய கோர்ஸு, தென் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியும் வர முடியல அப்படின்னு வெயிட் பண்ணி படிச்சுட்டு இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் கிளாஸஸ் ரிப்பீட்டர்ஸ் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி நீட்டுக்கு ஜேஇக்கெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டா? இதில் மாணவர்களுக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க, சரியா? தென் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்பவே முக்கியமானது. அதனால் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸ்க்கும் இல்லைன்னா மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸு இல்லை இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. ரைட்டா? ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்கிறதுக்காக போடலை, பட் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்கும் இப்போதைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்ப, அதை தான் பார்க்க போறோம். ஏன்னா இது 2 நாளா பார்த்தீங்கன்னா ஒரு விவாதமா இருக்கு. சில கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 வருஷமா எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷமா நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா சிறப்பான சேவை நடக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் ஒரு புதுசா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் ஆஃப் காலேஜஸை இன்க்ரீஸ் பண்ணி சீட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு இருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்வசிஷன் அமைச்சிருக்கோம், எங்களுடைய சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் 2021ல் பழைய கவர்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த அரசு அவங்க பதவியில இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 11 மெடிக்கல் காலேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த 11 மெடிக்கல் காலேஜ் 2021ல் வந்ததுக்கு அப்புறமா 2021, 22, 23, 24 இப்போ 3 வருஷம் அதுக்கப்புறமா அட்மிஷன் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஈவன் ஒரு சீட்டு கூட கவர்மெண்ட்ல இன்க்ரீஸ் ஆகல அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா உண்மையா தான் இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அதுக்கான ஸ்டெப் எடுக்கல அப்படின்ற மாதிரியும் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. பட் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்கள் அதுக்கான முயற்சிகளை முழு முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களிடம் அந்த என்ன கல்லூரி ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுக்கான இடத்தை ஆக்குபை பண்றதுக்கு அதுக்கான ஐடென்டிஃபை பண்றதுக்கான விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். பிளஸ் இந்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மத்திய அரசு தான் தரணும், அந்த மத்திய அரசு கொடுத்தா உடனே நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஏன் உங்க பணத்தை வச்சு நீங்க பண்ணக்கூடாதா? தமிழ்நாட்டில் மக்களுக்காக தானே, தமிழ்நாடு மக்களுக்காக தானே பண்றீங்க, ஃபண்ட்ஸை நீங்க பண்ணக்கூடாதானே அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இதுல சில இடத்துல இவங்க கொடுத்தாதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எது சப்போர்ட் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இது ஃபண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதனால நம்மளுக்கு தெரியாத விவாதத்தில் நம்ம போல. பட் இது எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறைய வைக்கிறாங்க. ஆனா இப்ப உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ்ல வந்துட்டாங்க. 2522 சீட்ஸ் யூபியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 86 காலேஜஸ் இருக்கு அவங்களுக்கு. 73 காலேஜஸ் பாத்தீங்கன்னா கர்நாடகால இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. தென் நம்மளுடைய மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 1000 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 77 காலேஜஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாடு இருந்த இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்துருச்சு. தென் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் பண்ணதுல பார்த்தீங்கன்னா நம்ம 6வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கோம்.
நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலேஜஸ்லேயும் சரி சீட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1,89,040 சீட்ஸ், 1,08,940 சீட்ஸ் வந்து 23-24 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்எம்சி அனௌன்ஸ் பண்ணாங்க இவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறோன்னு. இதுவே 24-25 இப்போ நடந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட 1,18,137 1,18,137 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டோட்டல் சீட்ஸ் இருந்தது. அப்படின்னா அப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட்டில் 60,422 சீட்ஸும், பிரைவேட் காலேஜஸில் வந்து 57,715 சீட்ஸும் வந்து இந்த வருஷம் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்ஸுக்கான தகவல்கள், ரைட்டா? அதனால் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சீட் வந்து ஒரு 400 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ். அப்போ ப்ரைவேட்டுக்கு மட்டும் அங்கீகாரம் கிடைக்குது, அப்போ ஏன் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு யோசனை பண்ணக்கூடிய வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அப்போ ஏன் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்கலையா, இல்லை அதை வந்து அவங்க கண்டுக்கலையா, இல்லை அவங்க செயல்முறைப்படுத்துறதுல ஏதாவது வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு வந்து அது வந்து செயல்படுத்துறதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம தமிழக அரசு வந்து கண்டிப்பாக இதுக்கான முயற்சிகளை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11,650 சீட்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றது தான் இருக்குது, ரைட்டா? அதனால் கொஞ்சம் நம்மளுடைய மாநில அரசு இதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில பழமையான காலேஜஸ் எல்லாம், புதுசாக வந்த காலேஜெல்லாம் 150-250 சீட்ஸ் வச்சுருக்காங்க ப்ரைவேட் காலேஜஸ்லாம். ஆனால் நம்ம பழமையான காலேஜ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎம்சி, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷமாக 15-20 வருஷமாக அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 100 சீட்டு தான். ஏன் அதில் இன்க்ரீஸ் பண்ண முடியாதா, அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதில் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அது இல்லாமல் இப்போ உருவாக்கியக்கூடிய ஒரு 11 புது காலேஜஸ் வந்து 2021 வந்ததில் அதில் 2-3 காலேஜில் தான் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் அப்படின்றது கொண்டாந்தாங்க. எல்லா இடத்துலையும் 100 சீட்ஸ் தான் இருக்குது. ஏன் அதில் ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு ஒரு 600-700 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கவர்மெண்ட் காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர 6 டிஸ்ட்ரிக்டில் கொண்டாரன்னு சொன்னவங்களே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து, இல்லை நம்ம தமிழ்நாடு அரசே அதுக்கான ஃபண்ட்ஸை கொஞ்சம் எதனா ரைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் கவர்மெண்ட் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா 18,610 ரூபா தான் வருஷத்துக்கு படிக்கிறதுக்கான ஃபீஸு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸு அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க. அப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு, அப்புறமா தங்குறதுக்கு அதெல்லாம் ஃபீஸஸ் இருக்குது. அது எங்கே போனாலும் இப்போ குழந்தை தங்குறதுக்கும் காசு தான் கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கும் காசு கொடுக்கணும். அது எங்கே போனாலும் ப்ரைவேட்டில் போனாலும் கொடுக்கணும், கவர்மெண்ட்டில் போனாலும் கொடுக்கணும். அது தவறு கிடையாது. ஆனால் ஃபீஸு கட்டுறது வந்து ஒரு 18,000 ரூபான்றது வந்து ஒரு நார்மல் ஒரு பேரண்ட் கூட கட்ட முடியும். 18,000 பிரித்து போட்டோன்னா ஒரு 1,500 ரூபாய் கட்ட முடியாதா? ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு 1,500 ரூபான்றது எப்படியோ வந்து கடன் வாங்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டிடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து நானும் மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீட்ஸு வந்து குறைவாக இருக்கிறப்ப அது போய் அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தடுக்கப்படுது. அதனால் நம்ம தமிழக அரசு முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து இந்த வருஷம் குறைஞ்சது அந்த 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து மருத்துவக் கல்லூரியை கொண்டாடணும்னாங்க. அது கொண்டாந்து அது கட்டி எடுத்து வரத்துக்கு வந்து 3 வருஷம் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அடுத்த கவர்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அது எந்த கவர்மெண்ட் அப்படின்றது தெரியல. இதே கவர்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு கூட 100% வாய்ப்பு இருக்குது. வேற யாருன்னா மாறத்துக்கு கூட மக்கள் கையில் இருக்குது. அது நம்ம சொல்ல முடியாது. இல்லை இந்த கவர்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்கு அவங்க எல்லாமே சிறப்பாக அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக போயிட்டு இருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. அதில் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. இந்த கவர்மெண்ட் 100% அப்படியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம மக்களுடைய மனநிலைமை வந்து எப்பயுமே சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது மாறிட்டேன்னா தொப்புன்னு போய் எல்லாமே ஒரு இடத்துல விடுவாங்க. அப்போ ஆட்சி மாறத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இப்போ ஸ்டெப் எடுத்து அடுத்த வருஷம் அடுத்த வாட்டி வர இப்போ கவர்மெண்ட் வேற யாருன்னா அந்த காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கூட போயிடுச்சுன்னா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ப்ராஜெக்ட் ஒருத்தர் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார், ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வேற கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய கூத்து பார்க்குறோம் நம்ம, ரைட்டா? அதனால் எப்படி இருந்தாலும்
அரசு வந்து இதுக்கான நடவடிக்கை எடுத்து இன்னும் கூட கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த சீட்ஸு வந்து 5000 இப்போ 4000 சில்லருக்கு ஒரு 5600 சீட்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு அங்கங்கே 50 சீட்டு கொஞ்சம் 100 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2025-26 5600 சீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசு காலேஜ் வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் வாய்ப்புகள் கம்மி. இப்போ சப்போஸ் பர்மிஷன் கொடுத்தா கூட ஸ்டார்ட் பண்ணால் கூட நான் சொன்ன 2-3 வருஷம் எடுத்துக்கும். இப்போ எய்ம்ஸே பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் அட்மிஷன் போது இன்னும் அந்த இடத்துல கல் காமிச்சாங்க போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குன்னு, அதே தான் இருக்குது. இன்னும் கூட அதில் எதுவும் நகரில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அட்மிஷன் போட்டு எய்ம்ஸுக்காக கிளாஸஸ் வந்து 3வது வருஷம் நடந்துட்டுருக்கு. அது பெரிய விஷயம். அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்கே அடிக்கல் நாட்டிட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி கிளாஸஸ் கூட கொடுத்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் அடித்தட்டில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரைவேட்டில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் 4.5 லட்ச ரூபா ஃபீஸு, அதுக்கு அடுத்தது அந்த படிக்கிறதுக்கு தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சேர்த்தோன்னா இன்னொரு 4.5 லட்சம் ஆகிடுது. 10 லட்ச ரூபான்றது ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு 40,000-50,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட வருஷத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சு 6 லட்ச ரூபாய் தான் வருது. ஆனால் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் கட்டணும் அப்படின்னா 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அது சாத்தியம். நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது சாத்தியமே இல்லை. அதனால் அரசு வந்து கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுத்து அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா புதுசாக அரசு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கிறதுக்கோ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ மூலயமா இந்த தமிழக அரசை வந்து கேட்டுக்கிறோம். இது சுகாதாரத்துறை வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கான அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அழுத்தத்தை வந்து மத்திய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டி கேட்டுக்கிறோம். மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் கண்டிப்பாக இந்த அரசு பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதானே. மக்களும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. யாரெல்லாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ லைனாக கொடுங்க. இந்த வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு கூட போய் சேரணும். ஆமாம், எங்கள் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறாங்களா அப்படின்றத உண்மையாக இருந்தால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் வந்து சப்போர்ட் கிடைக்கும். சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சந்தோஷமாக நெக்ஸ்ட் 2025-26 அட்மிஷன் வரப்போ இன்னொரு 600-700 பேர் பசங்களுக்கு வந்து அரசு கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஓகேவா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஆர்ஜிஆர் அகாடமியில் கிளாஸஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. நீட்டுக்கும் சரி இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கும் கிராஷ் கோர்ஸ் இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 500 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட எப்போ வேணாலும் நீங்கள் பேசலாம். ஓகே, தேங்க்யூ.